அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பர்மாகல்ச்சர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம், துத்திக்கீரை. இந்த துத்திக்கீரையோட மருத்துவத்தன்மையை தான் நம்ம பார்க்க போகிறோம். துத்திக்கீரையில் 3 வகையான துத்தி இருக்குது. அது சிறுந்துத்தி, ஒன்று பெருந்துத்தி, இன்னொன்று துத்தியிலே அந்த சின்ன துத்திலே உள்ளே ரெட் கலரில் இருக்கும். இந்த துத்திக்கீரை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, முழுக்க நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம தினசரி ஒரு கடன், காலை கடனை அந்த கடத்தை முடித்தாதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பாத்ரூம் போகலனாவே நம்மளுக்கு அன்றைக்கி ஒரு நாள் சிறப்பாகவே இருக்காது. இந்த பாத்ரூம்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ எப்படின்னா, வாயுனால் ஒரு பாத்ரூம் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேஸாக இருக்கும், மோஷன் ஒழுங்காக போகாது. இதனால் அவங்களுக்கு கண் பார்வை குறையிறதும், ஸ்கின் அலர்ஜி வர்றதும். ஏன் அப்படின்னா, நம்ம வயிறு ஒரு சின்ன ஒரு செப்டி டேங்க். இந்த செப்டி டேங்கில் இருக்கிற வாயு தான் நம்மளோட உடம்புக்குள்ளே எல்லா சர்க்கிளில் ஆகுது. அது தண்ணியாகவும் காற்றாகவும் நெருப்பாகவும் பிரியுது. இப்போது இந்த செப்டி டேங்க் ஒழுங்காக க்ளீனாக இல்லைன்னா அதோட வாயு எப்படி இருக்கும், நம்ம உடம்பை பாதிக்கும். இந்த வாயுவை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருமருந்தான துத்திக்கீரை தான். இந்த துத்திக்கீரையில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த பெருந்துத்தி, இதுதான் அந்த பெருந்துத்தி. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பூ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இதோட விதையும் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது பெருந்துத்தி. இந்த சிறுந்துத்தின்னு சொல்கிற இந்த ரகம் பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலரில் பூ இருக்கும். இந்த பூ இருக்கும், இதுக்குள்ளேயும் ஒரு ஒரு ரெட் கலரில் பார்டர் இருக்கும். இப்போ எப்படி இதில் ரெட் கலர் பார்டர் இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். இந்த இலையை பார்த்தீங்கன்னா பின்னாடி மாவு போல் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இலை. பின்னாடி நீங்கள் தொட்டு பார்த்தாவே தெரியும். இதுலேயும் இருக்கும். அதான் சொன்னேன், 3 ரகமான துத்தியும். இப்போ என்கிட்ட 2 ரகம் இருக்குது. இந்த 3 விதமான துத்தியும் நம்ம உடம்புக்கு, அதாவது உடம்புல இருக்கிற கழிவை கரெக்டாக வெளியேற்றுறதுல சிறப்பாக இருக்குது இந்த துத்திக்கீரை. இந்த துத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தாதனால இன்றைக்கி மோஷன் போகிறது அவ்வளோ பிரச்சனை. ஏன் மோஷன் போகிறது பிரச்சனை அப்படின்னா, நாம் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடில் ஃபைபர் கண்டென்ட் இல்லை, நார்ச்சத்து இல்லை. இந்த நார்ச்சத்து இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, அதை கரெக்டான ப்ராசஸில் வெளியே போகிறதில்ல. இதனால் என்ன ஆகுனா, மலச்சிக்கல் நம்மளுக்கு ஏற்படுது. இந்த ஏற்படுற பிரச்சனை எப்படி சரி செய்வீங்க? என்ன டல்கோலஸ் வாங்கி போடுவீங்களா, இல்லை பேதி மாத்திரை சாப்பிடுவீங்களா, வாழைப்பழம் சாப்பிடுவீங்க மிஞ்சி போனால், அப்படி இல்லைனா தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இயற்கையாகவே இருக்கிற இந்த துத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட மலக்குடலை சுத்தப்படுத்துறதுனால நம்மளோட ஆசன வாயில் ஏற்படும் சூட்டை சரி செய்யும். இப்போ கண்ணுக்கு எப்படி ஒரு சூடு வருது, அந்த கண்ணு சூட்டுனால கண்ணு வீங்குது, கண்ணில் பூளை வருது, அந்த மாதிரி ஆசன வாயிலையும் சூட்டு இருக்கும். அந்த சூட்டை தணிக்கிற வேலை இந்த துத்திக்கீரை அருமருந்தாக இருக்குது. இன்றைக்கி ஏன் நம்ம இந்த துத்திக்கீரையை மறந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் சொன்ன உணவு பழக்கங்களை மறந்துட்டு இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் இந்த புரோட்டாவும் இந்த ஃப்ரைட் ரைஸும் இந்த எக்கச்சக்கமான கலக்கிற அந்த அஜானாமோட்டாவும் அந்த கலக்கிற அந்த கலருக்கும் இன்றைக்கி நம்ம அடிமையாயிட்டோம். உண்மை அதுதான். சுவைக்கோசரம் அடிக்ட் ஆகிட்டு இன்றைக்கி நம்ம நிறையா மருத்துவத்தை நம்ம நாடி போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திட்டோம். இந்த துத்திக்கீரையை வாரம் 2 முறை நம்ம சாப்பிட்டோங்கன்னா மலைக்குடலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்யும், நம்மளோட உடம்பை சூட்டை தணிக்கும். இப்போ நான் சொன்னது தான். என்ன சொன்னேன்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற செப்டி டேங்கை ஹீட் அதிகமான என்ன ஆகும், அது வெளியே தள்ளுறதுக்கான வேலை பார்க்குதில்ல. அதனால் அந்த இடத்துல சின்னதாக ஒரு கொப்பளம் வந்துடும். அந்த கொப்பளம் 4 அடியில் பெருசாகி அவங்களுக்கு அந்த இடத்துல ரத்த கசிவு, அப்புறம் அந்த கட்டியோட உடையிறது, அந்த உள்ள இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறனால தான் நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் வருது. இந்த மலச்சிக்கலை போகிறதுக்கு மிக மிக அருமருந்து இந்த துத்திக்கீரை. இந்த துத்திக்கீரையை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு சூட்டை தணிக்கும், நம்மளோட குடலோட சுத்தத்தை தணிக்கும். அது போக நம்மளோட சூட்டை தணிச்சாவே போதுங்க, நம்மளுக்கு கண் பார்வை கூட நல்லா தெரியும். அந்த செப்டி டேங்கை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள், அது எல்லாமே சரியாக போகும். ஏன்னா ரத்தத்தை மேலும் மேலும் நீங்கள் அந்த செப்டி டேங்கில் இருக்கிற வாயுவை தான் எடுத்து ரத்தத்துக்குள்ளே கலக்கும். அப்போ என்னன்னா, ரத்தமும் தூய்மை அடிக்கிறது போகும், அப்போ ஸ்கின்னோட டேமேஜ் ஆகும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, அந்த காலை கடன் கலைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அது போகும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டுன்னு ஒரு கல்ச்சர் எடுத்து வந்துருக்கோம். அது ரொம்ப ரொம்ப மோசமான கல்ச்சர் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம உட்காரும் போது இந்த அடி வயிறு அழுத்தும், நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணால். ஆனால் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்திங்கன்னா அந்த அடி வயிறு அழுத்தாது. அப்போ என்ன பண்ணால், நம்ம ப்ரெஷர் கொடுப்போம். அப்புறம் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ளே இருக்கிற குடல் அது எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த குடல் வெளியே வந்துடும். இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்கிறது தான் இந்த துத்திக்கீரை.
இப்போ நம்ம ஒரு 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 துத்திக்கீரையில் இப்போ பாருங்கள், நான் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை மாற்ற சொல்லியிருக்கேன். ஃபுட்டு இந்த பரோட்டா, இந்த ஃப்ரைட் ரைஸு, இந்த எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கிற இன்றைக்கி நிறையா விதமான ரசாயனம் கலந்த உணவை வந்து தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்தா தான் நம்மளோட குடல் சரியாக போகும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்லாம் 24 மணி நேரமும் உக்காந்துட்டே இருக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. இந்த டிரைவருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ நிறையா உக்காந்து வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த சூட்டு அதிகமாகும். அந்த சூட்டை தணிக்கிற வேலை இந்த துத்திக்கீரை செய்து மலத்தை வந்து சிறப்பாக வெளியே தள்ளுது. இந்த துத்திக்கீரையை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி நம்மளோட காலை கடனை சிறப்பாக வந்து வெளியே தள்ளுவோம். பயன்படுத்தி எல்லா மக்களும் இதை பற்றி நிறைய பேர் பேசுங்க. இதை பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் இந்த துத்திக்கீரை விடாதீங்க. டெய்லியும் எடுத்துகிட்டு போய் அது சமைக்க ஆரம்பிங்க. அதை சமைக்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பச்சை இலையை கூட சாப்பிட்லாம். அந்த பச்சை இலையை வந்து இதுக்கும் மருத்துவத்தன்மை இருக்குது. அது எப்படின்னா, அந்த உணவு பழக்கத்தை வந்து நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அதில் பாருங்கள். உணவு பழக்கத்தையும் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த துத்திக்கீரையை பயன்படுத்தி நாம் வந்து நம்மளோட வாழ்வை வந்து நம்மளோட உடம்பு ஆற்றலை வந்து நல்லா வச்சுப்போம். மேலும் நம்மளோட பதிவை வந்து இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு நிறையா வரும். இது நிறையா தகவல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்.